நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டின தெய்வாதி தேவனை துதிக்கலாமா? திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீ, திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த நுள்ள நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த நுள்ள நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவறத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேலில் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டுக்கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரோவிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாம் நன்கு அறிந்த வேத பகுதி தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பிரயாணம் புறப்படுகிறார்கள். வனாந்தரத்தில் நடக்கும்போது ரவிதீமிலே பாளையம் இறங்கின போது அங்கே தண்ணி இல்லை. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு யாருக்கும் இல்லை. எல்லாம் எது வேணாலும் தாங்கிட்டு இருக்கலாம், தண்ணி தாகத்தை பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஆனால் அவங்க கடவுள் செய்த அநேக அற்புதத்தை பார்த்தாங்க. இப்போ கடவுள்கிட்ட கேட்டிருக்கலாம், எங்களுக்கு தண்ணி வேண்டுப்பான். ஆனால் அவங்க மோசேயிடம் நோக்கி முறையிட்டு மோசேயை முறுவிறுத்து எல்லாரும் மோசேயை கல்லெறிய பார்க்கிறார்கள். கொண்டு போட, கல்லெறிந்தால் கொண்டு போட பார்க்கிறாள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். அவனே, அப்பா என்ன கல்லெறிய என்ன கொண்டு போட பார்க்குறாங்கன்னு மோசே கடவுள்கிட்ட சொன்னதும், கடவுள் எவ்வளோ அன்பான தேவன் சொல்கிறார் பாருங்க. நீ அந்த கோலை பிடித்து கொண்டு நீ முன்னா போ, நான் அங்கே இருக்கிற கண்மலைக்கு முன்ன நான் நிற்பேன், என்ன அடி தண்ணீர் வரன்னு சொல்கிறார். எவ்வளோ நேசம் பாருங்க. நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளே விரோதமாய் மக்கள் முறுமுறுத்து கொலை செய்ய மோசேக்கு விரோதமாய் வந்தபோது கடவுள் என்ன சொல்கிறார்? நான் நிற்கேன் உனக்காண்டி, என்ன அடி தண்ணி வரும்னு சொல்கிறார். அன்பான தேவர்களே, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? நம்ம கஷ்டம் இதுக்கு மேலே முடியாதுன்னு நிற்கும்போது அவரே வந்து நமக்கு முன்பாக எல்லா காரியத்தை நமக்காக செய்கிறார். அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்களை நேசிக்கிற அன்பியான தகப்பனே, இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, நன்றியப்பா நன்றியப்பா. காலை முதல் எம்மட்டுமா எங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருந்தீங்களேப்பா. உங்களுடைய கரம் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதப்பா, நன்றியப்பா நன்றியப்பா. நாங்கள் பிழைத்து இருக்கிறோமாப்பா உங்கள் கிருபையினாலேயப்பா. விஸ்தோத்திரங்க இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, எங்களுக்கு அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியாம அடுத்து ஹெய்த்து நிற்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தெரிகிறோமாப்பா. நீங்கள் உடைய பிள்ளைகளுக்காக வாங்கப்பா. ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் இனி நான்
என்ன செய்வேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிற அந்த சூழ்நிலை கர்த்தர் ஓடி வாங்கப்பா, நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக வந்து நின்று அப்பா நீங்கள் கண்மலையை அடித்து தண்ணீரை புறப்பட பண்ணினது போல பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. உம்முடைய கருத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலங்கள் ஜெபத்திற்கும் பரலோகத்தின் தந்தையே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.